அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட் நிர்வாணா 751 ANC ஹெட்போன்ஸ் தான் இன்னைக்கு வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். गाइस இந்த ஒரு ஹெட்போன்ஸை நான் அமேசான்ல வந்து 4000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த ஒரு வீடியோல இந்த ஹெட்போன்ஸ்ல என்னென்ன ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க, இதோட பில்ட் குவாலிட்டி, இதை வந்து எங்க பர்ச்சேஸ் பண்ணா ஒரு வர்த்தான பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணலாம், டிஸ்கவுண்டோட பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல உங்களுக்கு நான் டாப் டு பாட்டம் சொல்ல போறேன். என்னோட பேர் கோகுல். இது நம்ம இண்டிபெண்டன்ட் சயின்டிஸ்ட் சேனல். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ல வரும். गाइस இந்த ப்ராடக்ட் பத்தின ஒரு பிளேலிஸ்ட்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்களா? டெஸ்கிரிப்ஷன்ல போட் நிர்வாணா 751 ANC அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோக்குள்ள போனீங்கன்னா இந்த ஹெட்போன்ஸை பத்தியே ஒரு 5-6 வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? ரிவ்யூ, அன்பாக்சிங், ஃபுல் ரிவ்யூ, ஷார்ட் ரிவ்யூ, பேஸ் டெஸ்ட், ANC டெஸ்ட், சார்ஜிங் டெஸ்ட் அப்படின்னு தனித்தனியா உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஆனா என்ன அப்படின்னா ஒவ்வொரு டைம் செட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு 5 மணி நேரம் கழிச்சு இன்னொரு வீடியோ, அதுக்கப்புறம் ஒரு 5 மணி நேரம் கழிச்சு ஒரு வீடியோ அப்படின்னு தான் வரும். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட், அதாவது இந்த வீடியோ பார்த்து ஒரு நாளுக்கு அப்புறம் அந்த வீடியோ எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. கண்டிப்பாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? गाइस என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் பற்றி சொல்லுங்க, இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்களே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தாறுமாறு தக்காளி சோறு வேற லெவலில் இருக்குங்க. 4000 ரூபாய்க்கு வேற லெவலில் ஒர்த்து. அந்த ஒரு சரௌண்டிங் நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றதுன்னா, நான் இப்போ 3 படத்தில் அந்த வைதிஸ் கொலவரிலாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பேஸ் அப்படியே தெரிய விடுது அந்த உள்ள எஃபெக்ட். சரிங்களா? ஸோ 4000 ரூபாய்க்கு இது தாராளமாக ஒர்த்து. இதில் என்னென்ன ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே गाइस, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். நீங்க பாருங்க இந்த ஹெட்ஃபோன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. தமிழ்லேயே நம்ம தான் ஃபர்ஸ்ட்னு நினைக்கிறேன். மேபி இந்தியாலேயே கூட இருக்கலாம். சரிங்களா? நான் இப்போ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் யாரும் பப்ளிஷ் பண்ணல. மேபி நான் ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ற டைம்ல யாராவது அப்லோட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்து அந்த ஒரு பெருமை, தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் நான் வந்து இப்படி மேலும் மேலும் என்ன நான் வளர்த்துக்கிறதுக்கு எனக்கு யூஸ் ஆகுது. ரொம்ப நன்றி, ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வந்து ஒரு 100 ரூபா ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் ரிவ்யூ போட்டிருப்பேன். ஸோ வந்து இப்போ 4000 ரூபாய் கையில் தோடுறப்ப கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு காரணம் நீங்கள் தான். ரொம்ப நன்றிங்க. ஓகே गाइस, இப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பாருங்கள். நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ வந்து இதோட பில்ட் குவாலிட்டி, பாக்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரிங்களா? 4000 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையான்னு. ஸோ வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். எங்கங்க இது நல்லா டைட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம். திறந்திடு சீசே. ஓகே गाइस, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா गाइस? பார்த்துருப்பீங்க. இப்போ இருங்க நான் பார்க்குறேன். வாவ், நான் ஃபஸ்ட்டே பார்த்தேன், இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி ஒரு டைம் பார்க்கணும்ல. வேற லெவலில் வெறித்தனமாக இருக்குங்க. பில்ட் குவாலிட்டி, ஷைனிங்கு எல்லாம் சும்மா வேற லெவல். சொல்கிறதுக்கே வார்த்தைகள் இல்லை. ஏன்னா வந்து அவ்வளோ டீப்பாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா? போட்டில் வந்து நிர்வாணா அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு ஹெட்ஃபோன்ஸ் தான் விடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு ஹெட்ஃபோன்ஸும் பெஸ்ட்டாக விடணும் அப்படிங்கிறதுக்காக இதை அவ்வளோ பில்ட் பண்ணியிருக்காங்க. गाइस நிர்வாணாவில் வந்து 1007 அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு 14,000 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாடல் வந்து ஏன் சேல் ஆகலை அப்படின்னா ரொம்ப காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகம். சரிங்களா? ஏன்னா 14,000 ரூபாய் கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறப்ப அது ரொம்ப காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும், எல்லாருமே இந்த ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு ஹெட்ஃபோன்ஸை 4000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்குது, ஒரு கெத்தான ஒரு பில்ட் குவாலிட்டி. நீங்கள் இதை நீங்கள் வியர் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக எல்லாருமே பார்ப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பில்ட் குவாலிட்டி, இதோட ஃப்ளெக்சிபிலிட்டி, இதெல்லாம் எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஹெட்ஃபோன்ஸ் நான் எங்கேயும் பார்த்தது இல்லை. சரிங்களா? நீங்கள் காதில் வச்சிங்கன்னா நீங்கள் திருப்பெல்லாம் தேவையில்லை, அதுவே திரும்புது. நீங்கள் மூவ் பண்ணுற மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஃப்ளெக்சிபிளாக திரும்புது. சரிங்களா? ஸோ அந்த ஃப்ளெக்சிபிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஒரு ஹெட்ஃபோன்ஸில். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க வேற லெவலில். ஸோ என்னோட மொபைலில் பேர் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஏன்னா இவ்வளோ நேரம் நான் சாங்ஸ் கேட்டுட்டு இருந்தேன், கால் பேசிட்டு இருந்தேன், எல்லாமே பக்காவாக இருக்கு. ஸோ ஒரு ரவுண்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் गाइस கொடுத்துருக்காங்க. ஃபோல்டு பண்ணுறது, அதாவது இப்படி ஃபோல்டு பண்ணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ள லாக் ஆகும். ஸோ இப்படி வந்து ஃபோல்டு பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கா. சரிங்களா? போர்ட்டபுளாக இருக்குது, எல்லாத்துக்குமே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. गाइस இந்த ஒரு ஹெட்ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரோ இதில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளூடூத் மோட் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ் பின் கொடுக்குறாங்க. गाइस இது எல்லாமே பட்டன்ஸ் தான். சரிங்களா? டச் கண்ட்ரோல்ஸ் எதுவும் கிடையாது, எல்லாமே ஃபுல்லாக பட்டன் கண்ட்ரோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோன்ஸில் ஒரு மெயின் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லணும்னா என்னன்னு கேட்டிங்கன்னா गाइस மெயினான ஃபீச்சர் என்னன்னு கேட்டுங்க, ANX மோட் இருக்கு,
ambient மோட் இருக்கு, தென் வந்து நார்மல் மோட் அதுல எல்லாமே இருக்கக்கூடியது தான். ஸோ ANX டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. 10 நிமிஷம் நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா 10 மணி நேரத்துக்கு நிக்கிற மாதிரி ASAP சார்ஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 2 விஷயம் வந்து உண்மையிலுமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஹெட்ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே கைஸ், இது பேசிக்கா சொல்லிட்டேன். ஏன்னா வந்து ரிவ்யூ சொல்லிட்டு போறது வேற, இந்த ஹெட்ஃபோன்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. ஸோ வந்து அந்த பேசிக் நாலேஜ் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் சரிங்களா. ஸோ இந்த ஒரு ஹெட்ஃபோன் அந்த ஒரு கேஸை ஓப்பன் பண்ணோடனே உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நான் எதிர்பார்க்காத ஒரு ஆக்சசரிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க கைஸ். உங்களுக்கு வந்து ஒரு போர்ட்டபிளாக வந்து இதை இது பண்ணிக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாலியாக உள்ள வச்சு நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் உங்கள் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு. ஏன்னா வந்து பாக்ஸே போட்டு எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அதுக்காக வந்து உங்களுக்கு ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாரண்டி கார்டு, யூசர் மேனுவலுக்காக பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதாவது ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கைஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா போட் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு கேட்டலாக் கொடுப்பாங்க. கேட்டலாக் அப்படிங்கிறது போட் சைடு, அதாவது போட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களே இந்த ஒரு கம்பெனி பிராண்ட். ஸோ அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய கிரிக்கெட்டர்ஸ், ஹீரோயின்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்து இதில் வச்சிருப்பாங்க. பட் இதுலேருந்து உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே இருக்காது, ஜஸ்ட் ஒரு பிராண்டோட ப்ரொமோஷனுக்காக கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட யூசர் மேனுவல் இருக்கு. கைஸ் இந்த ஒரு யூசர் மேனுவல் நீங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணும். ஏன்னா நான் என்னதான் சொன்னாலும் மேபி ஒரு சில பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானும் ஹியூமன் தான், எரர் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ எல்லாமே டாப் டு பாட்டம் இது பத்தின இருக்கு. நான் இது என்ன பண்றேன்னா டெஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப்னு அட்டாச் பண்றேன் சரிங்களா. நிர்வாணா 71 யூசர் மேனுவல் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் லிங்க், இதை ஸ்கேன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த யூசர் மேனுவல் வந்து டவுன்லோட் பண்ணி வியூ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அங்க செக் அவுட் பண்ணி பாருங்க, இன்னுமே நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டெக்னிக்கலா கிடைக்கும். தென் வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ்க்கு போட் மேனுஃபேக்சரிங் சைட்ல இருந்து 1 இயருக்கு பாத்தீங்கன்னா வாரண்டி கொடுக்குறாங்க. நம்ம மேனுவல் டிஃபெக்ட் இல்லாம மேனுஃபேக்சரிங் சைட்ல இருந்து எந்த டிஃபெக்ட் வந்தாலும் 1 இயருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது ப்ராடக்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. கைஸ் இதோட குஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி பற்றி சொல்லிட்டேன். தென் இதோட ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன், சார்ஜிங் சொல்லிட்டேன். இதோட குஷன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி மோந்து பார்த்தேன், ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு. அந்த மேனுஃபேக்சர் முடிச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சுங்க. தென் வந்து இதோட குஷன்ஸ் சூப்பராக இருக்குது சரிங்களா. இது வந்து நல்லா தாங்கும், இந்த குஷன்ஸ்லாம் நல்லா லைஃப் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதோட டியூரபிலிட்டி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மினிமம் 3 வருஷத்துக்கு தாராளமாக வரும் சரிங்களா. இதோட பில்ட் குவாலிட்டி ஃபுல்லாகவே மெட்டல் தான் சரிங்களா. பிளாஸ்டிக்லாம் வாய்ப்பே கிடையாது, ஃபுல்லாக மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 வருஷத்துக்கு தாராளமாக வரும். நீங்கள் யூஸ் பண்ணுறது பொறுத்து தாங்க. நீங்கள் வந்து போட்டு பின்னீங்க அப்படின்னா சீக்கிரமாக போயிடும். இல்லை ப்ரோ நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னா 5 வருஷத்துக்கு வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து இப்போ டைப் சி தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு 4 வருஷத்துக்கு டைப் சி தான் போகும். ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா டைப் சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு போர்ட்டபிளாக இருக்கும் சரிங்களா. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் டெக்னாலஜியில் இது பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஒர்த்தான ஒரு டிவைஸ் சரிங்களா. ஓகே கைஸ் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. தென் இன்னொரு கவர் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு டிவைஸ்க்கு ஆக்ஸ் கேபிள், தென் வந்து யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் இதை அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே நான் 2 days முன்னாடியே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் சரிங்களா. ஏன்னா வந்து என்ன நம்பி வீடியோ பார்க்குறீங்க, அதுவும் தமிழில் வந்து நிறைய பேர் பார்க்குறதுங்கிறது ரொம்ப ஒரு ரேரான ஒரு கேஸ். அதாவது இந்த ப்ரைஸுக்குன்னு இல்லை, நான் ரிவ்யூவை பற்றி சொல்கிறேன் சரிங்களா. ஏன்னா நான் இப்போ தான் ஒரு குட்டி யூடியூபர். ஸோ என்ன மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட டப்பு வேணும் சரிங்களா. 4000 ரூபாய் போட்டு வாங்கணும். ஸோ வந்து நான் போட்டிருக்கப்ப நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி பார்த்ததுக்கு. ஸோ ஏன்னா இந்த மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் வாங்குவாங்களான்னு தெரியல. பட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது கைஸ். இந்த ஒரு ஆக்ஸ் பின் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி வேற லெவலு, காப்பர் கோட்டட். ஸோ வந்து துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ வந்து கேபிள் பார்த்தீங்கன்னா பிரைடட் கிடையாது, பட் வந்து எலாஸ்டிக் மாதிரி நல்லா கெட்டியாக இருக்குது சரிங்களா. நல்லா ஒரு ஒர்த்தான ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் கைஸ், நீங்கள் இதில் இருக்கக்கூடிய சார்ஜிங் கேபிள் யூஸ் பண்ண வேணாம். நீங்கள் நார்மலாக மொபைலுக்கு யூஸ் பண்ணுறீங்களா அந்த கேபிள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா போட்லேயே டைப் சி சார்ஜிங் கேபிள் அவைலபிளாக இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு கேபிள் பர்ச்சேஸ் பண்ணேன், அரௌண்ட் 230 ரூபான்னு நினைக்கிறேன். அது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இது நல்லா இருக்கும். ஏன்னா வந்து இது ரொம்ப குட்டியாக இருக்கா. ஸோ வந்து நீங்கள் பவர் பேங்க்லேயோ இல்லை அடாப்டர்லேயோ போடுறப்ப வைக்கிறதுக்கு இடம் இருக்காது கரெக்டாக சரிங்களா. நல்லா நீளமாக கொடுத்துருக்காங்க, இந்த லென்த் கொடுத்துருக்காங்க கைஸ். ஒரு 40 சென்டிமீட்டர் அரௌண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேபிள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது வாங்குறீங்க அதேமே சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன கலரில் ப்ரோ அவைலபிளாக இருக்குது, அதாவது மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னா மொத்தமாக 3 கலரில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், ப்ளூ கலர்,
ஒயிட் கலர் சரிங்களா. ஸோ இந்த 3 கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட், போட் இதெல்லாம் எங்கெங்க இந்த ஹெட்ஃபோன்ஸ் எந்தெந்த வெப்சைட் அவைலபிளாக இருக்கோ ஸோ ஒவ்வொரு லிங்க்குமே தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பர்ச்சேஸ் பண்ணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். கைஸ் நீங்கள் பிரைம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 டே டெலிவரி. இன்னைக்கு ஆர்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு கைக்கு நாளைக்கு வந்துடும். இல்லை ப்ரோ நான் நார்மலாக தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 4 நாள் டைம் எடுப்பாங்க சரிங்களா உங்களுக்கு வந்து ரீச் பண்ணுறதுக்கு. கைஸ் நீங்கள் பிரைமில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிரைம் மெம்பர்ஷிப்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 500 ரூபாய் தான் சரிங்களா, வருஷத்துக்கு 500 ரூபாய். இல்லை நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா 1000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா வருஷத்துக்கு பிரைமுக்கு 500 ரூபாய் கட்டினா போதும். பிரைம் மியூசிக், பிரைம் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய ஃபாஸ்ட் டெலிவரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம், தப்பே கிடையாது. அவ்வளோதான் கைஸ், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே டாப் டு பாட்டம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எந்த வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக போட் அஃபீஷியல் ஸ்டோரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ஏன் அப்படின்னா மேபி இந்த இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறதுனா இதில் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன டேமேஜஸ் இருக்கலாம் சரிங்களா. நான் சும்மா சொல்ல, ஏதாவது ட்ராவலிங்கில் டேமேஜஸ், அதாவது டெலிவரி பண்ணுறப்ப டேமேஜஸ் ஏற்பட்டு அதை வந்து அமேசான் கஸ்டமர் கேரில் கூப்பிட்டு சொல்கிறப்ப அவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க சரிங்களா. பழைய ப்ராடக்ட் வாங்கிட்டு புது ப்ராடக்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த பழைய ப்ராடக்ட் அப்படிங்கிறப்ப அது 4000 ரூபா ஒர்த் உடையது, அது வந்து தூக்கிலாம் போட முடியாது அவங்களால சரிங்களா. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ப்ராடக்ட் போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருவானுங்க சரிங்களா. நம்ம மேபி அதை கவனிக்காத இருந்து ரீப்ளேஸ்மெண்ட் டைம் தாண்டிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் சரிங்களா. அதை வந்து நீங்கள் மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. பட் நீங்கள் போட் சைடில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா தரமான சுத்தமான 100% ஒரிஜினலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டில் வந்து போட்டு விடுவாங்க சரிங்களா. ஸோ அதனால தான் உங்களுக்கு போட் வெப்சைட்லேயே டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ போட் வெப்சைட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லைனாக கொடுத்துருக்கேன். இல்லை ப்ரோ நான் ரெகுலராக எப்பயுமே அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், இது வரைக்கும் போட்டில் நான் பர்ச்சேஸ் பண்ணதில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அமேசான்லேயே ஆர்டர் பண்ணுங்க. பட் என்ன அப்படின்னா டேமேஜஸ் இருக்கா அப்படிங்கிறது, அதாவது பிராண்டட் பேக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு வாங்குங்க சரிங்களா, தப்பு கிடையாது. ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிறப்ப நீங்கள் வாங்கலாம், வாங்காட்டி போகலாம். எனக்கு ஏன்னா வந்து போட்லேயே அவைலபிளாக இருக்குது, அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ 2 இடத்தையும் விட்டுட்டு நீங்கள் ஃப்ளிப்கார்ட் போகிறீங்க அப்படிங்கிறப்ப ஃப்ளிப்கார்ட்டுக்கும் போட்டுக்கும் ரொம்ப தூரம் சரிங்களா. ஸோ வந்து அந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ண மாட்டாங்க, எல்லாமே அமேசானில் தான் லான்ச் பண்ணுவாங்க. இந்த ஒரு ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்சு ஃப்ளிப்கார்ட்டில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் சரிங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் டாப் டு பாட்டம் ஒரு அன்பாக்சிங் எல்லாமே சொல்லிட்டேன் சரிங்களா. என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குது அப்படிங்கிறத டாப் டு பாட்டம் சொல்லிட்டேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த ப்ராடக்ட் பத்தி ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கு, இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். இந்த ப்ராடக்ட் பத்தின ஒரு சில டெஸ்ட் எல்லாம் பண்ணிருப்பேன்ல, ரிவ்யூ, ஃபுல் ரிவ்யூ, தென் வந்து பேஸ் டெஸ்ட், அதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்திருக்கேன். ஒவ்வொரு வீடியோக்கும் ஸ்பெசிஃபிக்கான லிங்க்கும் கொடுத்திருக்கேன். சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், thank you for watching this video. Thank you. Peace out.